பாத்தியா 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். வணக்கம், வெல்கம் டு டிகேஎஸ் ராம். நம்மளோட சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்பப்பெல்லாம் நான் வீடியோ போடணும் அப்பப்பெல்லாம் அது உங்களை வந்து சேரும். இன்றைக்கி 3 முக்கியமான விஷயத்தை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்பர் 1 என்னென்னா, காமன் மேன் ஆஃப் இந்தியா எப்படி இவங்களை டேரிஃப் அஃபெக்ட் பண்ணும். நம்பர் 2, பீட்டர் நவாரோ அப்படிங்கிறவர் வந்து ஒயிட் ஹவுஸோட ட்ரேட் அட்வைசர். இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஈவன் தோ வியட்நாம் நாங்கள் 0 டேரிஃபாக யூஎஸ்க்கு மாற்றிடுறோம்னு சொன்ன பிறகும் அவர் என்ன சொல்லியிருக்காரு, 3வதாக ஆர்எம்பி அப்படிங்கிற டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டத்தை சைனா ஆல்ரெடி உருவாக்கி கடந்த சில வருடங்களாக அதை உபயோகத்தில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். நம்பர் 1, இந்தியாவில் வாழக்கூடிய சாதாரண பொதுமக்களை எப்படி இந்த டேரிஃப் பாதிக்கும் நேரடியாக அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காமன் பீப்புள் எல்லாருமே நான் எந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் சம்பாதிச்சாதான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோடு போய்கிட்டு இருக்காங்க. அது சரியான விஷயம்தான். பட் இருந்தாலும் எப்படியெல்லாம் இது பாதிக்கும். இப்போ உதாரணமாக இப்போ கேஸ் ப்ரைஸ், அதாவது நம்ம சிலிண்டர் சமையல் எரிவாயு 50 ரூபாய் ஏறி இருக்குது, பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் 2 ரூபாய் அடிஷ்னலாக வரி விதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் கேள்விப்பட்ட விஷயம். சரியா? இப்போது இந்த டேரிஃபை அமெரிக்கா அதிகரித்ததுனால நமக்கு என்ன ஆகும் இந்தியாவுக்கு அப்படின்னா, அதாவது நம்ம நேற்று சொன்ன மாதிரி அப்பாவுக்கு 5 குழந்தைங்க, ஒரு குழந்தைக்கு மட்டும் அப்பாவினுடைய பொருளாதார விஷயம் தெரியும், 4 குழந்தைகளுக்கு தெரியாதல்லவா? அந்த தெரியாத 4 குழந்தைகளுக்காக இது சொல்லப்படுகிறது. இந்த டேரிஃப் யூஎஸ் அதிகப்படுத்துறதுனால இந்தியா ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வரும். ஏன்னா டேரிஃபை பே பண்ணுறது என்னவோ அமெரிக்கன்ஸ் தான். ஆனால் இவ்வளவு அதிகமான விலை கொடுத்து இந்த பொருட்களை வாங்க வேண்டுமான்னு நாளுக்கு நாள் அந்த பொருட்களை வாங்கும் சக்தி குறைந்துவிடும். அமெரிக்காவில் வாங்கும் சக்தி குறைந்து விட்டால் இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் குறைந்துவிடும். இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் குறைந்து விட்டால் இந்தியாவுக்கு ட்ரேட் டெபிசிட் ஏற்படும், வர்த்தக பற்றாக்குறை ஏற்படும். ஏற்கனவே மொத்தமாக இந்தியாவுக்கு வர்த்தக பற்றாக்குறை தான் இருக்குது. அதனால தான் டாலருக்கு 86 ரூபாய் இன்னைக்கு போயிருக்குது. ஆனால் இந்தியாவுக்கு யூஎஸ் மூலமாக மட்டும்தான் ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்குது, வர்த்தகத்தில் வருவாய் இருக்குது. ஆனால் அதுவும் பற்றாக்குறையாக மாறுகின்ற பொழுது மொத்த பற்றாக்குறை இன்னும் அதிகரித்து விடும். மொத்த பற்றாக்குறை இன்னும் அதிகரிச்சிருச்சுன்னா என்ன ஆகும், இந்தியாவுக்கு ஆயில் வாங்குறதுக்கோ அல்லது வேறு ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக செலவு பண்ணக்கூடிய இந்திய கரன்சியினுடைய வேல்யூ அதிகமாகிவிடும். டாலர் இன்னும் அதிகமாக போயிடும். அதனால் நம்ம இன்னும் அதிகமாக செலவு செய்ய வேண்டியிருக்கும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்காக. அப்போது எங்கிருந்து அதுக்கெல்லாம் பணம் கிடைக்கும்? உள்நாட்டில் இருக்கக்கூடிய பணத்தை தான் அந்நிய செலாவணி குறைந்து விட்டால் உள்நாட்டில் என்ன பண்ணினா அரசாங்கங்கள், உள்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில மத்திய அரசுகள் என்ன செய்யும்? 2 ஆப்ஷன் தான் அவங்களுக்கு. 1, புதியதாக வரிகளை விதிக்க வேண்டும். 2, செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டும். எப்படியெல்லாம் அரசாங்கம் வருவாய் ஈட்டும் இந்த ட்ரேட் டெபிசிட்டை சரி கட்டுவதற்குன்னு பார்த்தீங்கன்னா, 1, எல்லா வகையான டேக்ஸஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஜிஎஸ்டி ஆஃப் அ பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் எல்லா ப்ராடக்டையுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்தெந்த வகையில் அரசாங்கத்துக்கு வரி செலுத்துகிறீர்களோ அதையெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணினா மட்டும்தான் அரசாங்கத்துக்கு அந்த டெபிசிட்டில் போன பணம் கிடைக்கும். அது கிடைச்சா தான் நமக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியும். ஸோ எத்தனை வகையான வரிகள் நீங்களே டிஃபைன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சொத்து வரியிலிருந்து, உங்களுடைய டோல்கேட்டில் பே பண்ணக்கூடிய மணியிலிருந்து, இந்த நேற்றுக்கு 50 ரூபாய் ஏறிச்சு இல்லையா சமையல் எரிவாயு, அதிலிருந்து இந்த முந்தா நேற்றுக்கு வந்து 2 ரூபாய் ஏற்றுனாங்க இல்லையா எதுக்கு, பெட்ரோலுக்கும் டீசலுக்கும், அதிலிருந்து ஒவ்வொரு வகையான வரிகளும் போட்டால்தான் இந்த நாட்டை பேங்க்ரப்சியிலிருந்து தடுத்து இந்த நாட்டை நடத்த முடியும். நாட்டை வந்து ஒரு வழி நடத்தி செல்லணும்னா பணம் தேவைப்படுது இல்லையா? ஸோ இது மூலமாக வருவாய் ஈட்ட வேண்டும். சரி, எப்படியெல்லாம் வந்து செலவினங்களை குறைக்க முடியும்? மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியங்கள் குறைக்கப்படலாம், இலவசங்கள் குறைக்கப்படலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு செலவு பண்ணக்கூடிய செலவினங்கள் குறைக்கப்படலாம், டெவலப்மெண்ட்ஸ் குறைக்கப்படலாம். இப்படியெல்லாம் குறைச்சா மட்டும்தான் நம்ம அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய பொருட்களை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா டாலருக்கும் இந்திய ரூபாய்க்குமான வேல்யூ ரொம்ப கைமீறி போய்விடும். ட்ரேட் டெபிசிட் அதிகமாக அது கைமீறி போய்விடும். இதுதான் உண்மை.
இப்போது காமன் பீப்புளுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படியெல்லாம் நாம் பாதிக்கப்படுவோம்னு. ஏன்னா நாம் அலறப்போகிறோம். எப்போ அலறப்போகிறோம்? காமன் பீப்புள் அந்த 4 குழந்தைகளும் எப்போ அலறும்னா, சாப்பாடே போட முடியல வீட்டில் அப்படிங்கும்போது தான் அலறும் இல்லையா? அந்த நிலைமை வருவதற்கு முன்பாக தெரிந்து கொள்வதற்காக இந்த விஷயம் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு மானியங்கள் ரத்து செய்யப்படலாம், உங்களுடைய வரிகள் அதிகப்படுத்தப்படலாம். ஸோ இதெல்லாம் பண்ணினா தான் அரசாங்கத்துக்கு இது மாதிரி ஏற்படக்கூடிய இந்த பற்றாக்குறைகளை எல்லாம் சரிப்படுத்த முடியும். சரியா? இரண்டாவது, நம்ம சொன்னோம் இல்லையா, பீட்டர் நவாரோ அப்படிங்கிறவர் அமெரிக்கா ஒயிட் ஹவுஸோட ட்ரேட் அட்வைசர். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈவன் தோ வியட்நாம் வந்து ஏற்கனவே யூஎஸ் மேலே வியட்நாம் டேரிஃப் வச்சுருக்காங்க இல்லையா, நாங்கள் வந்து எங்கள் டேரிஃப் எல்லாம் தூக்கிடுறோம், யூஎஸ்லேருந்து எந்த பொருளை நாங்கள் வாங்கினாலும் 0% டேரிஃப் தான் நாங்கள் போட போகிறோம், எங்ககிட்ட டேரிஃபே கிடையாது, அதனால் தயவு செஞ்சு எங்களோட 46% டேரிஃபை குறைங்க அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, அதனால் எங்களுக்கு எந்த உபயோகமுமே இல்லை. ஏன்னா நாங்கள் வியட்நாமுக்கிட்ட இருந்து $15 பொருள் வாங்கினோம்னா வியட்நாம் எங்ககிட்ட இருந்து ஒரே $1 தான் பொருள் வாங்குது. நம்ம நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, இந்த டேரிஃப் ரெசிப்ரோக்கல் டேரிஃபோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ட்ரேட் டிஃபிசிட் டிவைடட் பை டோட்டல் இம்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதற்கு காரணம் இதுதான். நீங்கள் வெறும் டேரிஃப் ரேட்டை மட்டும் குறைச்சா பத்தாது, எங்ககிட்ட இருந்து நீங்கள் வாங்கினா தானே எங்கள் ட்ரேட் டிஃபிசிட்டை நாங்கள் குறைக்க முடியும் அப்படின்னு யூஎஸ் சொல்லுது. சரி, அது மட்டும் இல்லாமல் வியட்நாம் என்ன பண்ணுதுன்னு அவர் சொன்னாருன்னா, அந்த $15 $5 பொருட்கள் எல்லாம் சைனாவிலிருந்து டம்ப் பண்ணப்படக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லுது. அதாவது சைனா அதனுடைய டேரிஃபை குறைத்துக் கொள்வதற்காக ஏற்கனவே வியட்நாமுக்கு $15 $5 கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் கூட்ஸை வியட்நாமுக்கிட்ட கொடுத்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்போது நீங்கள் டேரிஃபை 0% குறைச்சா எங்களுக்கு என்ன பலன்? ஒன்றுமே கிடையாது. அதை மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய நாடுகள் அடிஷ்னல் டேக்ஸஸ் போடுறாங்க. டேரிஃபை குறைச்சிட்டாலும் யூரோப்பியன் யூனியன்லாம் வந்து 19% வேட் டேக்ஸ் போடுறாங்க, நிறைய நாடுகள் 10% வேட் போடுறாங்க, நிறைய நாடுகள் ஜிஎஸ்டியில் போடுறாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி எல்லாம் அதிகப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேப்பா, அமெரிக்காவிலிருந்தோ அல்லது ஜெர்மனியிலிருந்தோ இறக்குமதி செய்யக்கூடிய கார்களுக்கு 0% டேரிஃப் அப்படின்ட்டு இறக்குமதி அந்த போர்ட் ஆஃப் என்ட்ரியில் அதுக்கு 0% கொடுத்து உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அதுக்கு போடக்கூடிய வேட்டு, அதுக்கு போடக்கூடிய ஜிஎஸ்டி இதையெல்லாம் அதிகப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி வேணால் அதிகப்படுத்தலாம் ஒரு நாடு. உதாரணம் சொல்லட்டுமா, இப்போ ஒரு டைப் ஆஃப் காருக்கு டோல் ரேட்டை கூட இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீங்கள் BMW காரை ஜெர்மனியிலிருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க, பென்ஸ் காரை ஜெர்மனியிலிருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு சாதாரண காருக்கு $100 BMW காருக்கு $500 சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஸோ இந்த மாதிரி திரைமறைவாக நிறைய விஷயங்களை புகுத்தும் போது மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை வாங்க மாட்டாங்க. அதை வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் டேரிஃபை அப்ஃப்ரண்ட்டாக போட்டிருக்காங்க. பட் இப்போ இந்த நாடு அமெரிக்கா வந்து இந்த டேரிஃப் வர துவக்குனதுனால நாங்கள் டேரிஃபை குறைக்கிறோன்னு சொன்னால் மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. உங்களோட மற்ற டேக்ஸஸ்லாம் எவ்வளவு, வேறு ஏதாவது திரைமறைவு வேலைகள் எங்களுடைய ப்ராடக்டை மக்கள் வாங்காமல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் அவங்க டீட்டெயிலாக மானிட்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பீட்டர் நவாரோ சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், இந்த ஆர்எம்பி அப்படிங்கிற சிஸ்டம். இந்த ஆர்எம்பி அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இப்போல்லாம் இன்டர்நேஷ்னலாக மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய சிஸ்டத்துக்கு பேர் ஸ்விஃப்ட். நீங்கள் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு மணி அனுப்பினாலோ, இந்தியாவிலேருந்து வேறு நாடுகளுக்கு மணி அனுப்பினாலோ ஸ்விஃப்ட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஸ்விஃப்ட் கோடு இருக்கும். இந்த ஸ்விஃப்ட் சிஸ்டம் அமெரிக்காவோட சிஸ்டம். இந்த ஆர்எம்பி அப்படிங்கிற சிஸ்டம் உருவாக்குனது சைனா. இது ஒரு சில வருஷங்களாகவே நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. பல நாடுகளும் அதில் இணைந்திருக்கின்றன. இப்போது மார்ச் 17, 2025 அதில் இதுவரைக்கும் $1.2 trillion அளவுக்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஒரு சில நாடுகள் ஆயில் டிரான்சாக்ஷனையும் ஆர்எம்பியை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான செய்தி. இங்கே இது வளர்ச்சி அடைந்தால் என்ன ஆகும்னா, டாலர் டாமினேஷன் குறைந்துவிடும். ஏன்னா இப்போது நம்ம ஸ்விஃப்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனால ஒரு பெரிய ஒரு ட்ரேடு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரேடுக்குரிய பேமெண்ட்டை எல்லாம் ஸ்விஃப்ட்டை உபயோகப்படுத்தி அமெரிக்கா வழியாக டாலரில் தான் இவ்வளோ நாளாக நம்ம பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஆர்எம்பி அப்படிங்கிறது வந்து யுவான் கிடையாது. இது ஒரு டிஜிட்டல் கரன்சி பிளாட்ஃபார்ம். எந்த கரன்சியை உள்ளே போட்டு எந்த கரன்சியை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இது ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட் சிஸ்டம். எந்தெந்த நாடுகள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுதோ அந்தந்த நாடுகளுக்கு மட்டும்தான் அது கரன்சியாக மாற்றி கொடுக்கும். இதில் ஏற்கனவே பல ஏசிய நாடுகள் இணைந்திருக்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மலேசியா வந்து 116.2 பில்லியன் டாலர்களும், சிங்கப்பூர் வந்து இப்போ இந்த பிப்ரவரி 2025ஓட சிங்கப்பூர் வந்து ஆரம்பியில் 511.6 பில்லியன் டாலர்களும், தாய்லாந்து 244.8 பில்லியன் டாலர்கள் அளவுக்கும். தாய்லாந்து வந்து ரீசெண்டாக ஃபஸ்ட்டு ஆயில் செட்டில்மெண்ட்டை இந்த டிஜிட்டல் ரென்மின்பியில் வழியாக செஞ்சுருக்காங்க, இந்த ஆர்எம்பின்னு சொல்லக்கூடிய இது வழியாக. இது ஒரு சாதாரண செய்தி அல்ல, இது ஒரு மிகப்பெரிய செய்தி ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. இது வரைக்கும் உலகத்தில் 23 சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து இந்த டிஜிட்டல் கரன்சி பிரிட்ஜ் பைலட் ப்ரோக்ராமில் சேர்ந்துருக்காங்க. மிடில் ஈஸ்டர்ன் எனர்ஜி ட்ரேடர்ஸ் வந்து 75% லோவர் செட்டில்மெண்ட் காஸ்ட். சரிப்பா, இந்த ஆர்எம்பினால் என்ன உபயோகம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விஃப்ட் சிஸ்டம் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபரை மேக் பண்ணுறதுக்கு 3 முதல் 5 நாட்கள் எடுத்துக்குது. ஆனால் இந்த ஆர்எம்பி வெறும் 7 முதல் 8 செகண்ட் தான் எடுத்துக்குது. ரெண்டாவது, ஸ்விஃப்ட் சிஸ்டத்தில் நாம் நார்மலாக யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு ஒரு $1000 குறைந்த அளவு மணி அனுப்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 25 முதல் $40 சார்ஜ் பண்ணுது. ஆனால் இந்த ஆர்எம்பி வந்து அதோட 98% காஸ்ட் கம்மியாக பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்பீடாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. 3 to 5 பிஸ்னஸ் டேஸ் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். சிம்பிளி 7 to 8 செகண்டில் உங்கள் மணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். சரி, இந்தியா ஏன் இதில் சேரலை? இதில் இப்போதைக்கு இருக்கிறது வந்து மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தோனேஷியா, கம்போடியா அண்ட் பிலிப்பைன்ஸ். இவங்கெல்லாம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வே ஆர்எம்பியில் வச்சுருக்காங்க. எப்படி நம்மலாம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வை டாலரில் வச்சுருக்கோமோ அது மாதிரி இப்போ நான் சொன்ன நாடுகள் எல்லாம் ஃபாரின் ரிசர்வையை ஆர்எம்பியில் வச்சுருக்காங்க. அப்படின்னா இது டாலருக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக ஃப்யூச்சரில் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் சில செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா சைனாவால் எங்கிருந்து பணம் எங்கே போகிறது அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்க்க முடியும். இப்போ யூஎஸ்ஆல் பார்க்க முடியுது இல்லையா, அது மாதிரி சைனாவால் பார்க்க முடியும். இது எவ்வளவு நம்பகத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்தது ஆன்டி மணி லாண்டரிங் சிஸ்டம், இந்த மாதிரி செக்யூரிட்டி, மற்ற செக்யூரிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த ஆர்எம்பியில். இந்த ஆர்எம்பி வளர்ந்தால் யூஎஸ் டாலர் மிகப்பெரிய அளவில் அடிவாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய 87% கண்ட்ரிக்கு டிஜிட்டலி தே ஆர் கம்பேட்டபிள் ஃபார் ஆர்எம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2022 டேட்டா படி இந்த ஆர்எம்பியில் சைன் ஆன் பண்ண 22 மில்லியன் கிளைண்ட்ஸ் 200 நாடுகளில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சைனா வெளியிட்டிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ உதாரணமாக இப்போ சீனாவில் இருக்கக்கூடிய அலிபாபா அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்துட்டு மாதம் நிறைய விஷயங்களை நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாம். அவங்கெல்லாம் இதை உபயோகப்படுத்துவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்தியாவில் கூட நமக்கு இந்த மாதிரியான ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன் இருக்குது. பட் அது வந்து ருப்பி பேஸ்டு சிஸ்டம். இந்த யூபிஐ டிரான்சாக்ஷனை இந்தியாவுக்குள்ளே பண்ணிக்கலாம். இதே மாதிரியான டிஜிட்டல் கரன்சி சிஸ்டத்தையும் இந்தியா டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்தியா இப்போதைக்கு சைனா கூட சேர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் வர 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 டாலர் டிவேல்யூ ஆகும் என்பதில் சந்தேகமில்லை அப்படிங்கிறது தான் நிறைய வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது. நம்ம நேற்று பார்க்கும்போது தங்கம்ங்கிறது ஒரு கமாடிட்டி, ஆனால் டாலரே கமாடிட்டியாக மாறிடுச்சு. தங்கம் வந்து ஒரு நிலையான ஒரு அசட் அப்படின்னு நம்பி இருந்த மக்களுக்கு திடீரென்று அது ஃப்ளக்சுவேட் ஆகி திடீரென்று மேலே ஏறுவதும் கீழே இறங்குவதுமாக இருந்தால் அதனுடைய ஸ்டெபிலிட்டி போயிடும். எப்படி வந்து வெள்ளி வந்து ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும், மற்ற உலோகங்கள் எல்லாமே ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும். சமீப நாட்களில் பார்த்திங்கன்னா தங்கமும் மிக உயர்ந்த ஏற்றத்தையும் மிக உயர்ந்த இறக்கத்தையும் அடைந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் டாலரால் தங்கத்தை மெஷர் பண்ணுவது தான். டாலரோட வேல்யூ பிற நாடுகளோடு கரன்சியோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாகி கொண்டிருக்கிறது. உள்நாட்டில் இன்ஃப்ளேஷன் இருந்தாலும் அப்படிங்கிறது எதற்காக பிற நாடுகளோட கரன்சியோட அதிகமாகிட்டு இருக்குதுன்னா டாலருக்கு டிமாண்ட் உருவாயிருக்கிறது. ஏன்னா இந்த நாடுகள் எல்லாம் ட்ரேட் டெபிசிட் இருக்கிறதுனால அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு டாலரை வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. டாலரை அவங்க வாங்கணும்னா அவங்க நாட்டினுடைய ரூபாயை கொடுத்து தான் வாங்க வேண்டும். அதனால் அந்த ரூபாய்க்கு நிகரான டாலரின் மதிப்பு உயர்ந்து கொண்டும் அவர்களுடைய ரூபாய் கீழே இறங்கி கொண்டும் இருக்கிறது. அந்த ரூபாயினுடைய மதிப்பு, நம்ம ரூபாயினுடைய மதிப்பு கீழே இறங்குவதனால தான் தங்கம் இந்த அளவுக்கு விலை ஏறி இருக்கிறது. ஒருவேளை டாலரில் தங்கத்தை மெஷர் பண்ணாமல் இருந்தால் தங்கத்தினுடைய விலை கணிசமான அளவு குறைந்திருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுபோல் ஆர்என்பி சிஸ்டம் இந்தியாவால் உருவாக்கப்பட்டு வரக்கூடிய சிஸ்டம் இன்னும் பல நாடுகளும் இது மாதிரி மோனோபோலியாக ஸ்விஃப்ட் கோடை மட்டும் உபயோகப்படுத்தாமல் நிறைய விஷயங்களை உபயோகப்படுத்தும் போது இந்த ஒரு கண்ட்ரியினுடைய கரன்சி டாமினேஷன் அப்படிங்கிறது குறைந்து உலக நாடுகள் எல்லாம் செழித்து ஓங்கும் அப்படிங்கிறது தானே உண்மை. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறத ரிவ்யூவில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை இன்னொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.